ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நவம்பர் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாளைய தினம் இந்த மாதத்துல வரக்கூடிய 3ஆம் பிறை சந்திர தரிசனம். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொடிய உங்க வீட்டோட நிலைவாசல தூவி விடுறதால பணவரவு 10 மடங்கு அதிகரிக்கும், செல்வத்துல அசுர வளர்ச்சி ஏற்படும். அது என்ன பொடி, அது எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பொடியை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதத்துலேயும் வரக்கூடிய அமாவாசை அப்புறம் பௌர்ணமி, இந்த நாட்கள் எந்த அளவுக்கு விசேஷமோ, சந்திர பகவான் வழிபாட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு முக்கியத்துவத்தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3ஆம் பிறைன்னு அழைக்கப்படக்கூடிய சந்திர தரிசனம் அன்னைக்கு நம்ம பண்ணணும். அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் வளர்பிறை நாட்கள். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பேரு புகழ் செல்வாக்கு பணம் இது எல்லாமே வளர்ந்துகிட்டே போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வளர்பிறையை நம்ம வழிபாடு செய்யணும். ஒரு மாதமும் அமாவாசை முடிந்து வரக்கூடிய 3ஆவது நாள் இருக்குல்ல, அதை 3ஆம் பிறைன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு தான் பிறை நிலவு கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும். அதை தரிசிக்கிறது மூலயமா வாழ்க்கையில எக்கச்சக்கமான வளர்ச்சிகளை பெற முடியுமா. இன்னொரு பக்கம் பிறை தரிசனம் செய்யறதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம் ஒண்ணு இருக்கு. ஈசனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அவரோட தலையில பிறையை தான் சூடியிருப்பாரு. இது மூலயமா நாம பிறை தரிசனம் செய்யறது வழியா சிவபெருமானோட சிரஸ் இருக்குல்ல, அதாவது தலைப்பகுதி, அதை மறைமுகமா வணங்குறதுக்கான பலனையும் இந்த பிறை தரிசனம் மூலயமா பெற முடியும். அதுதான் 3ஆம் பிறை தரிசனத்துல ஒரு மிகப்பெரிய சிறப்பு. சந்திர பகவானை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் நமக்கு வாழ்க்கையில என்ன விதமான விஷயங்களை வாரி வழங்குவார் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். கிரக தோஷங்கள்ல நிறைய பேரு குரு ராகு கேது இது மாதிரி கிரக தோஷங்களுக்கோ இல்ல அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கோ தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். சந்திர பகவான் யார் தெரியுமா? மனோகாரகன். நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மனக்குழப்பம், சஞ்சலங்கள், கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு இது எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியவர் மனோகாரகன் அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவான் தான். இவருடைய தாக்கம் நம்முடைய ஜாதக பலன்ல பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனா குடும்பத்துல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், கருத்து வேறுபாடுகள் இது எல்லாத்துக்கும் சந்திர தோஷத்தால ஏற்படக்கூடிய ஒரு காரணமா கூட இருக்கலாம். அதனாலதான் இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாம மறைமுகமாவோ நமக்கு தெரியாமலேயோ சின்ன சின்ன விளைவுகளை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட சின்ன சின்ன கசப்பான விஷயங்கள் கூட நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மாதம் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்கள் மட்டும் இல்லாம வளர்பிறை நாட்கள்ல 3ஆவது பிறையாக வரக்கூடிய அன்றைய தினமும் நம்ம சந்திர பகவானை வணங்கணும். எப்படி பார்த்தாலும் மாலை ஒரு 6-7 மணிக்கெல்லாமே பிறை நிலவு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்துல உங்க வீட்டோட பூஜையில விளக்கேற்றி வச்சுட்டு எல்லா கடவுளையும், குறிப்பா ஈசனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கிட்டு உங்க வீட்டில இருந்து பார்க்கும்போது எந்த இடத்துல பிறை நிலவு பிரகாசமா தெரியுதோ அங்க நின்று பிறை தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3ஆம் பிறைய சந்திர தரிசனம் செய்யணும். அப்ப உங்க கைகளை கூப்பி ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 3 முறை உச்சரிக்கணும். இந்த 3ஆம் பிறை எந்த கிழமையில வருதுங்கிறத பொறுத்து அதோட பலன்கள் மாறுபடுமாம். உதாரணத்துக்கு நவம்பர் 21ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய இந்த 3ஆம் பிறை நமக்கு வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு. சுக்கிரவாரம், சுக்கிர பகவானுக்கு உகந்தது. ஒரே நாள்ல சிவபெருமானோட அருளையும் மனோகரனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் அருளையும் கூடவே வெள்ளிக்கிழமையில வந்திருக்கிறதால சுக்கிர பகவான் அருளையும் நம்ம சேர்த்து பெற முடியும். அப்படிப்பட்ட 3ஆம் பிறை அன்னைக்கு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யணும். அதுவும் 3ஆம் பிறையோட ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமா பெறுவதற்காக இந்த பரிகாரத்தை செய்யும் போது அதோட பலன் பல மடங்கு கிடைக்குமா. சந்திர பகவான எப்படி பார்த்தாலும் பிறை தரிசனம் செய்யறதுக்காக உங்க வீட்டு மொட்டை மாடிக்கோ இல்ல உங்க வீட்டோட நிலைவாசலுக்கோ நீங்க போக தான் போறீங்க. அப்படி போகக்கூடிய அந்த நேரத்துல இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொடியை உங்க கையால தயார் செய்து நீங்க கையில எடுத்துட்டு போகணும். அது என்ன பொடி அப்படின்னு பார்க்கும்போது எல்லார் வீட்லயும் சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வாசனை பொருள் தான் லவங்கப்பட்டை. எந்த ஒரு தாந்திரிகம் பண்றதா இருந்தாலும் அதுக்கு நாம சில புல பொருட்களை பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மூலயமா நமக்கு அந்த தாந்திரிகம், அந்த வழிபாட்டு முறை, வசிய முறை சீக்கிரமா வேலை செய்யுமா. ஜாதிக்காய், ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு இந்த வரிசையில லவங்கப்பட்டை, அதாவது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பட்டை இருக்குல்ல, இதுக்கும் ஒரு அதீத சக்தி இருக்குது. மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்கள்ல இந்த லவங்கப்பட்டையும் முக்கியமான ஒரு பொருள். எல்லார் வீடுகள்லையும் தினமும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அப்படி இல்லைனா கூட ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது வாங்கிட்டு வந்து அதை நல்லா பொடி பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா பொடி செய்ய முடியுமோ நீங்க உங்க வீட்டு மிக்சியில கூட போட்டு இந்த லவங்கப்பட்டைய பொடி செய்து வச்சுக்கணும். பிறை தரிசனம் செய்யக்கூடிய அந்த நேரத்துல உங்களோட வலது கையில
இப்ப நீங்க தயார் செய்து வைத்திருக்கீங்கல்ல, அந்த லவங்க பட்டைய பொடி செய்து, அந்த பொடிய உங்களோட உள்ளங்கையில ஏந்திக்கணும். குடும்பத்துல ஒரு 10 நபர்கள் இல்ல ஒரு 5 நபர்கள் இருக்கீங்கன்னா, யாராவது ஒரு நபர் கூட இந்த பரிகாரத்த செய்யலாம். வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் ஒருவேளை இந்த பரிகாரத்த செய்ய முடியல, வழிபாடு நடத்த முடியல அப்படிங்கிறவங்க கவலைப்பட வேணாம். உங்களுடைய கணவரோ, உங்களோட பிள்ளைகளோ கூட தாராளமா இந்த வழிபாட்ட செய்யலாம். லவங்கப்பட்டை பொடிய தயார் செய்து உங்களோட உள்ளங்கையில வச்சுக்கிட்டு, உங்க வீட்ல இருந்து எங்க பார்த்தா பிறை நிலவு தெரியுதோ, அந்த இடத்துல உங்க வலது கையில ஏந்திக்கிட்டு, ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்த ஒரு 3 முறை உச்சரிக்கணும். பிறை நிலவோட வெளிச்சம் அந்த அளவுக்கு பிரகாசமா இருக்காது. இருந்தாலும் மறைமுகமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல ஒளிந்திருக்கக்கூடிய அந்த பிறை நிலவோட அந்த சக்தி அப்படிங்கிறது அந்த பொடியில கலந்துரும். அதுக்கப்புறமா உள்ளங்கையில மூடி வைத்திருக்கக்கூடிய அந்த பொடிய நீங்க உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து, வீட்டுக்கு உள்பக்கம் போகக்கூடாது. வீட்டோட வெளிப்பக்கம் நிலைவாசல் நின்னுக்கிட்டு, வீட்டோட உள்பக்கம் மாதிரி நீங்க கையால ஊதி விடணும். புரியலன்னா கொஞ்சம் தெளிவா சொல்றோம். கையில பொடிய வச்சுக்கிட்டு சந்திர தரிசனம் செஞ்சிடுறீங்க. அதுக்கப்புறம் இறங்கி வந்து, இல்ல உங்க வீட்டோட நிலைவாசலுக்கு வந்துட்டு வெளிப்பக்கம் நின்னுக்கணும். வீட்டை பார்த்து நிக்கிற மாதிரி வெளிப்பக்கம் நின்னுக்கிட்டு, கையில இறுக்கமா மூடிருக்கீங்கல்ல அந்த பட்டை பொடி, அத வெளிப்பக்கம் நின்னு வீட்டோட உள்பக்கம் போகிற மாதிரி கையில வச்சுக்கிட்டு ஊதி விடணும். அப்ப அந்த லவங்கப்பட்டை பொடி அப்படிங்கிறது உங்க வீடு முழுக்க நிலைவாசல்ல இருந்து பரவி விடப்படும். அந்த நேரத்துல வீட்டுக்குள்ள பணவரவு அதிகரிக்கணும், பணம் எப்போதுமே வீட்டுக்குள்ள வந்த வண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பட்டை பொடிய ஊதி விடணும். அதுக்கப்புறமா பூஜை அறையில குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ரொம்ப எளிமையான சந்திரமௌலீஸ்வரர் வழிபாடு, எளிமையான பணம் தரக்கூடிய இந்த ஒரு தாந்திரிக பரிகாரம், இந்த 2 விஷயங்களையும் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையில வந்திருக்கக்கூடிய 3ஆம் பிறை, அதுவும் சந்திர தரிசனம் அன்னைக்கு செய்யும்போது நிச்சயம் உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை. நிறைய பேரால இந்த பட்டை பொடியை தயார் செய்ய முடியல, வீட்டுல பட்டை பொடி இல்ல பட்டை இல்ல அப்படிங்கிறவங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம். கடைகள்ல சூப்பர் மார்க்கெட்ல இந்த லவங்க பட்டைய பொடியாவே தயார் செஞ்சு வச்சிருப்பாங்க. அதை கூட வாங்கிட்டு நீங்க பயன்படுத்திக்கலாம். நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய பட்டையை தான் பொடி செய்து இதுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கக்கூடிய இந்த லவங்க பட்டை இருக்குல்ல, இந்த லவங்க பட்டைக்கு பணத்தை ஈர்த்து தரக்கூடிய ஆகர்ஷண சக்தி இருக்குது. உங்க வீட்டுக்குள்ள இந்த பட்டை பொடி எப்படி பறந்து வருகிறதோ, அதே மாதிரி பணமும் செல்வாக்கும் பேரும் புகழும் உங்க வீட்டுக்குள்ள எந்த விதமான தடையும் இல்லாம பறந்து வரும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பரிகாரத்துல மறைந்திருக்கக்கூடிய ஒரு தாந்திரிகம். நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க இந்த பரிகாரத்தை கண்டிப்பா பண்ணலாம். நீங்க வச்சிருக்கக்கூடிய வேண்டுதல் கூடிய சீக்கிரம் பலிக்கும். அது மட்டும் இல்லாம பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்க இந்த பட்டை பொடியை தூவிட்டதுக்கு அப்புறமா எப்படி பார்த்தாலும் அது உங்க வீட்டுக்குள்ள பறந்திருக்கும். அதை அன்று இரவோ இல்ல அதுக்கு மறுநாளோ நீங்க சுத்தப்படுத்திக்கலாம். இந்த பரிகாரத்தை செஞ்ச உடனேயே நீங்க சுத்தம் பண்ண வேணாம். குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரமாவது அந்த பட்டை பொடி நீங்க தூவி விட்டதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல பரவி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். இதுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய நேரமும் இதுக்கான பொருட்களும் ரொம்ப ரொம்ப கம்மி. வெள்ளிக்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த 3ஆம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது நமக்கு ஏதாவது ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் அமையும். நமக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. வீட்டுல சிவபெருமான் வழிபாடு, சந்திரமௌலீஸ்வரர் ரொம்ப எளிமையா வணங்கிட்டு, சந்திர பகவானையும் சுக்கிர பகவானையும் வணங்கிட்டு கூட தாராளமா இந்த பரிகாரத்தை பண்ணலாம். முடிஞ்சா வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஹோரை இரவு 8 மணில 9 மணி வரைக்கும் இருக்கு. அந்த நேரத்துல பண்றதும் விசேஷம்தான். இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு கூடவே கடின உழைப்ப போடுங்க, நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.